Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் வரும் ஜூன் 24ஆம் தேதி தொடங்க உள்ளது. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி 293 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது. இந்தியா கூட்டணி 237 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அதில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் மக்களவையில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை பெற்றுள்ளது. இந்நிலையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வரும் ஜூன் 24ஆம் தேதி 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது. கூட்டத்தொடரில் மக்களவைக்கு தேர்வான புதிய எம்பிக்கள் முதல் 3 நாட்களில் பதவியேற்க உள்ளதாகவும் தொடர்ந்து சபாநாயகரை தேர்வு செய்யும் நடைமுறைகள் நடைபெறும் என்றும் நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதையடுத்து வரும் ஜூன் 27ஆம் தேதி மக்களவை மற்றும் மாநிலங்களவையின் கூட்டுக்குழு கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்ற உள்ளார். இதில் அடுத்த 5 ஆண்டுகளில் புதிய அரசு முன்னெடுக்க இருக்கும் திட்டங்கள் மற்றும் அரசின் இலக்குகள் குறித்து குடியரசுத் தலைவர் உரை நிகழ்த்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து மாநிலங்களவையின் 264வது கூட்டத்தொடரும் அதே நாளில் தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மக்களவையில் பிரதமர் நரேந்திர மோடி தனது அமைச்சர்களை அறிமுகம் செய்து வைக்க உள்ளார். இதையடுத்து குடியரசுத் தலைவர் உரை மீதான விவாதம் தொடங்கி நடைபெறும் என்றும் இறுதியாக குடியரசுத் தலைவர் உரைக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்து பேசுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஜூலை 3ஆம் தேதி இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படும் என அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்துள்ளார். இதுவரை தனி பெரும்பான்மையுடன் பாஜக ஆட்சி புரிந்து வந்த நிலையில் நடந்து முடிந்த தேர்தலில் தனி பெரும்பான்மையை பெற முடியாமல் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் பாஜக ஆட்சி அமைத்துள்ளது. மக்களவையில் இந்தியா கூட்டணியின் பலம் அதிகரித்திருப்பதால் வரும் கூட்டத்தொடரில் நீட் தேர்வு முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் எதிர்க்கட்சிகள் காரசார விவாதங்களில் ஈடுபடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.